மைக்ரோவேவ் அவனில் நட்டி க்ரீமி சூப் பண்ணேன். மிக்சட் வெஜிடபிள் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே காலிஃப்ளவரும் ப்ரோக்கோலியும் சமளவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். 2 மினிட்ஸ் மைக்ரோ பவர் ஹையில் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு நல்ல மனம் வந்துட்டுருக்கு. அந்த பட்டரும் அந்த ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் சேர்ந்த பிறகு பூசணி விதை, அதாவது தர்பூசணி விதை உரிச்சது இருக்குது. இப்போ இதில் இது சேர்த்துருக்கேங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை திருப்பிட்டு கொண்டு வந்துடுறேன். பால் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க. இப்போ இது வேணும்னா வடிகட்டலாம், இல்லை அதை ஃபைபர் வேணுன்னா அப்படியே கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய், கேரட், பட்டாணி, ஸ்வீட் கார்ன். பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் ஃப்ரோசன். இப்போ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேங்க. இப்போ இது மாதிரி மூடியால் மூடிட்டு மைக்ரோ பவர் ஹையில் 2 to 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 3 மினிட்ஸ் வச்சேன். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரைச்ச விதை அப்படியே சேர்த்துட்டேங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ நான் செஞ்சுருக்கிறது 2 பேருக்கு ஆகிற மாதிரி சூப்புங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை மிளகுத்தூள், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சூடு பண்ணி குடிக்க வேண்டியது தான். ரொம்ப ரிச்சான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடும். மறுபடியும் 2 நிமிஷம் வச்சு எடுத்தேன் ஓப்பனில், மூடலை. இப்போ இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நட்டி க்ரீமி வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பவுல் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா வயிறு நிறைஞ்சிடும். நைட்டில் வந்து நம்ம டயட்டில் இருக்கிறோம், வெயிட் லாஸ் டயட்டில் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பவுலோ 2 பவுலோ சாப்பிட்டாலும் போதுமானதுங்க. நிதானமாக ரசித்து சாப்பிடுங்க, நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான சூப்பும் கூட. அஃப்கோர்ஸ் டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு சூப் மட்டும் குடிங்க, அப்போ தான் வெயிட் லாஸ் கிடைக்கும். தேங்க்யூ.